திமுக, அ கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்படிப்பட்ட எல்லா கட்சிகளுமே ஆரம்ப கட்ட காலத்துல வந்து இந்த திரள் நிதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு தான் வந்து அவங்க கட்சிய வந்து வளர்த்துருக்காங்க. இப்ப வேணா திமுக வந்து திரள் நிதி வாங்காம ஏதாவது பண்ணாம இருக்கலாம். ஏன்னா அவங்க ஆட்சிய பிடிச்சு, அதிகாரத்த பிடிச்சு மக்கள்ட்ட வந்து நெறைய பணங்கள வந்து கொள்ளடிச்சு அவங்க வச்சிருக்கனால, அவங்க வந்து இந்த திரள் நிதி பத்தி அவங்க ட்ரோல் தான் பண்ண முடியும். ஆனா புதுசா வந்திருக்க தாவேகா. அவங்க வந்து சீமான் அவர்கள வந்து இந்த திருநிதிய வச்சு வந்து நெறைய வந்து ட்ரோல் பண்றாங்க. அதனால தான் நான் வந்து இந்த இந்த வீடியோவ வந்து இப்ப உங்கள்ட்ட பேசலாம். இந்த திருநிதி வந்து ஒண்ணும் அவ்வளோ பெரிய தவறான ஒரு விஷயம் கிடையாது. அது மக்களுக்கும் அந்த கட்சிக்குமான உள்ள ஒரு நம்பிக்கை. நம்பிக்கையின் அளவுகோல் தான் அந்த திருநிதி அப்படின்னு வந்து நான் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. இன்னொன்னு என்ன ஒண்ணுன்னா, இப்ப தாவேகா கட்சி வந்து ஒரு கூட்டம் நடத்துனாங்க. அதாவது இப்ப 2 மாநாடு போட்டாங்க. அது இல்லாம அவங்க நடுவுல பிரச்சாரம்லாம் போனாங்க. அப்படி ஒரு கூட்டத்துக்கும், அந்த கூட்டத்துக்கும் உள்ள செலவுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த கட்சியில உள்ள முக்கியமான நிர்வாகிகள் வந்து அந்த அந்த முதலீட வந்து போட்டாங்க. எப்படியும் அந்த 2 மாநாட்டுக்குமே கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு மினிமம் வச்சா ஒரு ரூ. 10,00,00,000 வரைக்கும் செலவாயிருக்கும். அந்த ரூ. 10,00,00,000 செலவு பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ண போறேன் அப்படின்னு வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு எதுவும் எழுதியிருக்கா? அப்படி அதாவது திரள்நிதி இல்லாமல் சொந்த காச போட்டு மக்களுக்கு நல்லது பண்ண போறேன்னு சொல்றத வந்து நம்ம நம்பணுமான்னு நான் கேட்கிறேன். ஓகேங்களா? அதாவது ஒரு கட்சிக்கு வந்து மக்கள் வந்து பங்களிப்பு செய்றாங்க அப்படின்னா, அத சந்தேகப்பட தேவையில்ல. ஆனா ஒரு கட்சிக்கு கார்ப்பரேட் முதலாளிகளும், இந்த மாரி தனியார் இந்த தனியா பெரிய பெரிய பணக்காரவங்கலாம் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க அந்த கட்சிக்கு வந்து அவங்க பண உதவி செய்றாங்க அப்படின்னா, அந்த கட்சிய தான் நம்ம வந்து சந்தேகப்படணும். அப்படி பார்த்தா தாவேகா கட்சியும், டிஎம்கே இந்த மாதிரியான கட்சிகள தான் வந்து நம்ம வந்து சந்தேகப்படணும். அதனால நாம் தமிழர் கட்சிய வந்து நம்ம சந்தேகப்படுறதுக்கான எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஏன் அப்படின்னா, அவங்க மக்கள்ட்ட இருந்து பணம் வாங்குறாங்க. மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுக்குறாங்க. அது மக்களுக்கான போராட்டங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நடத்துனாங்கல்ல, மலைகளின் மாநாடு, ஆடு மாடுகளின் மேய்ச்சல் நிலம் உரிமை மாநாடு, நீர் மாநாடு, மரங்கள் மாநாடு, கடல் மாநாடு இப்படிலாம் நடத்துறாங்க பார்த்தீங்களா? இது மக்களுக்கான போராட்டங்கள். மக்களுக்கான விழிப்புணர்வு செய்வதற்கான போராட்டங்கள். அப்படி இருக்கும்போது மக்கள்ட்ட இருந்து பணத்த வாங்கி மக்களுக்கே செலவு செய்றதுல வந்து எந்த ஒரு தவறும் இல்லை. அதனால மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து திறன் நிதி கொடுக்குறாங்க. அப்படிங்கிறதுனால திறன் நிதி வாங்குறது என்பது அந்த மக்களுக்குமான, அந்த கட்சிக்குமான ஒரு ஒரு தொடர்புங்கிறத விட நம்பிக்கையின் அளவுகோலா தான் நம்ம வந்து அத வந்து பார்க்கணுமே ஒழிய, இவங்க ட்ரோல் பண்ற மாரியான எந்த ஒரு விஷயமும் அது கிடையாது. அதுதான் அந்த கட்சியின் ஆரோக்கியமா வளர்றது அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு இந்த திறன்நிதி. அவங்க ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வர்றத பொறுத்து தான் அவங்களுடைய கட்சி வளர்றது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.